வணக்கம் நண்பர்களே. விஜய் சீரியஸா தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரா? நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? என்னங்க, வந்தபோது என்ன ஒரு கெத்து இருந்துச்சு, என்ன ஒரு பயங்கரமான கிரேஸ். அந்த கிரேஸ் குறைஞ்சு போச்சானே? இல்லவே இல்லைங்க. அந்த கிரேஸ் அப்படிதான் இருக்கு. அது என்கேஷ் பண்றாரா? அதை தனக்கு சாதகமா பயன்படுத்துறாரா? அது எப்படி இன்னும் கூட பல்கி பெருக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கிறாரா? கொஞ்சம் சந்தேகம் தாங்க. அவர் அரசியல் வந்தாரு. முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு, அப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதியில அவரு பிரச்சாரத்துக்கு போனது. அப்புறம் கரூர்ல வந்து அப்படி வண்டி நின்றுதான். அதுக்கப்புறம் மேல வர்றதுக்கு, ஓட்டம் போடுறதுக்கு 3-4 மாசம் ஆயிப்போச்சு. அப்புறம் வெளியவே வர மாட்டேங்கிறாரு அதிகம். ஒரு பெரம்பூர் போறாரு, ஒரு வில்லிவாக்கம் வந்தோன்னா டகான்னு நின்று போகுது. வில்லிவாக்கம் டி நகர் போல இல்லைங்க, போலீஸ் அனுமதி இல்லாதனால அந்த போலீஸ் அனுமதி மாத்தி கொடுத்தாலும் நின்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க, எவ்வளவு பெரிய கிரேஸ் இருக்கிறங்க. அவர் யார் மாதிரி கிடையாதுங்க. அவர் எம்ஜிஆர் கிடையாது, என்டிஆர் கிடையாது. அவர் எந்த நடிகராக வந்து அரசியலில் வென்றவர்கள் அல்ல. அவர் அவர் எல்லாத்துக்கும் வேறு. அவர் ரஜினி கிடையாதுங்க, அவர் பாக்கியராஜ் கிடையாது, அவர் டி ராஜேந்தர் கிடையாது. இன்னும் எத்தனையோ பேர். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமை ஏன் இன்னும் கூட தயங்குகிறார்? இது சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிறது. அவங்க தொண்டர்களை நினைக்கிறாங்க. 234 தொகுதியிலுமே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. தாபேகா வேட்பாளர் 2 தொகுதியில விஜய் நிற்கிறார். ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் 2 தொகுதியில நிற்கிறார். பெரம்பூர்ல 2 பேர் விஜய்ங்கிற பேர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்ட் சுயேட்சை வேட்பாளர்கள். ஒருத்தர் ஜோசப்ங்கிற பேர்ல. ஆனா அந்த பிகில் சின்னம், விசில் சின்னம் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அதனால பெரிய குழப்பம் வரக்கூடாது, வராது. வேட்புமனா பரிசீலனை இருக்கு. அதுக்கப்புறம் அது தேர்ந்தெடுக்கப்படும், அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்படணும், இதெல்லாமே இருக்கு. 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய தாவேகா வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள், அத்தனை பேருடைய வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்றது தெரியாம ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் கட்சி தலைமை ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுத்துக்கணும். ஏன்னா ஆட்சிக்கு வருவ போவதாக சொல்லுகின்ற கட்சிங்க, சாதாரண கட்சி இல்லைங்க. அது அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் சொல்லிட்டு இருக்காருங்க. கூட இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் பொறுப்புக்கு தயாரா இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கிறவங்க இன்னும் கூட வேகம் காட்டலாம்ல. இன்னும் விஜய் மட்டும் சரியாக ஒரு திட்டமிட்டு கடந்த ஒரு 1.5 மாதங்கள் இப்ப கூட தமிழகத்துல மிச்சம் இருக்கின்ற 15 நாட்கள்ல கணிசமான அளவுக்கான இடங்களை கவர் பண்ணார் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கவனம் ஏன் செலுத்தல? இப்போ என்னத்துக்குங்க பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு? ஏன்னா அமெரிக்கால பிரச்சாரமா பண்றான், தெரு தெருவா போயிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 2 அதிபர் வேட்பாளர்கள் ஒரு பெரிய மேடையில நிற்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, மக்களுக்காக உரையாற்றுறாங்க, எல்லா தொலைக்காட்சிகளிலும் அது ஒளிபரப்பப்படுது, எல்லாரும் மொபைல்ல பாத்துக்கிறாங்க, யார் ஜெயிக்கணும்னு முடிவு பண்றாங்க. இல்ல அது ரொம்ப எஜுகேட்டட் சொசைட்டிங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தமிழகம் எஜுகேட்டட் இல்லாததானே. இல்ல கிராமந்தோறும் விஜய் சென்று சேர்ந்துட்டாரு. அவர் அரசியல்வாதின்னு போய் இப்போ போயிருச்சு. ஆனா மற்றவர்கள் அதை ஃபாலோ பண்றாங்கல்ல. ஸ்டாலின் ஊர் ஊரா போறாரு. எடப்பாடி பாருங்க, ஒரு வண்டி எடுத்துட்டு நூக்கன் காணர் எல்லா இடத்துமே பிரச்சாரம் பண்றாரு. இன்றைக்கே அப்படி சொன்னாவே எடப்பாடியோடைய தனி முத்திரை வந்து சேர்ந்துருது இல்ல. ஆகையில அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஆரம்பிச்சாவே தெரிஞ்சது இல்ல, நம்ம முதலமைச்சர் வந்துட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அவர்கள் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்யும் போது அந்த கட்சியுடைய வாக்குகள் அப்படியே உறுதிப்படுத்தப்படுது. தாவேகா புது கட்சிங்க, புதுசா தேர்தல் நிக்குது. எத்தனை வாக்கு சதவீதம் தெரியல. இளைஞர் பட்டாளத்தில் கணிசமானவர்கள் அவர் பின்னால் இருக்கிறார்கள். விஜய் பின்னால அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். ரசிகர்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் அவருடைய வயது தாண்டியவர்கள், 50 வயசுக்காரங்க கூட அவருடைய ரசிகர்களா இருக்காங்க. ஏன் 70-75 கூட அவருடைய ரசிகர்களா இருக்காங்க. அவருக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. ஆனால் இதை எவ்வாறு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது, எதிர்கட்சிகளை எப்படி ஒவ்வொரு இடத்திலும் சென்று தோல் உரித்து காட்டுவது, இதெல்லாம் விஜய் செய்யறாரா? கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க. பாண்டிச்சேரியில போய் கூட பார்த்தோம் அப்படின்னா அவரு பேப்பர் பார்த்து படிச்சது இதெல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா அந்த பாண்டிச்சேரி ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டாரு. தமிழகத்திலும் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகா சக்தியாக வளர்ந்து வருகிறார் விஜய். ஆனால் அதற்கு தகுந்தது போல தமிழகம் முழுக்க தன்னுடைய அரசியல் பதிவை காட்ட வேண்டும், காட்டணுங்க. அவர் ஒரு பெரிய நடிகர், சந்தேகமே இல்லை. தமிழகம் முழுக்க ஒரு பிரச்சாரம் போய் ஒரு 8-10 இடங்கள்ல பேசினார் அப்படின்னா அப்படியே மனசு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் செய்யல? செல்வி ஜெயலலிதா 2016 தேர்தல் பிரச்சாரத்தை அப்படியே ஊரெல்லாம் போய் செய்யலைங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே அவங்க 3 தடவை முதலமைச்சராக இருந்தவங்கல்ல. 2001ல 91 இருந்தாங்க, 2001 இருந்தாங்க, 2011 இருந்தாங்க. பல இடங்கள் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. 2016 ஒரு 8-12 இடங்களை மட்டும் போனாங்க. தலைநகர், மாவட்ட தலைநகர்களுக்கு மட்டும் போயிட்டு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறது, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு.
அப்போ இந்த அளவுக்கான சோசியல் மீடியா கிடையாது, இந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் கிடையாது, இந்த அளவுக்கு வாட்ஸ்அப் கிடையாது, இந்த அளவுக்கு யூடியூப் கிடையாது. ஆனாலும் போய் சேர்ந்தார். விஜய் ஒரு மகா நடிகர், மிகப்பெரிய நடிகர், வசூல் சக்கரவர்த்தி. அவர் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான். இருந்தாலும் அவருக்கு இணையாக மிகப்பெரிய அளவுக்கான சந்தையை கொடுக்கின்ற, மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கின்ற மகா நடிகர். அவர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன், இங்கு கொள்கை எதிரியை எதிர்க்கிறேன், அப்புறம் அரசியல் எதிரியை எதிர்க்கிறேன், தாவேகாவுக்கும் தீய சக்தி திமுகவுக்கு தான் போட்டி, இது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு மாத்துறாருல்ல, அதை இன்னும் கூட கொண்டு போய் சேர்க்கணும். விஜய் ரிலக்டண்டா இருக்கிறாரோ, முழுக்க அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்புறாரா? நீங்க சொல்லுங்க, நம்புறாரா? அடிச்சு தூள் கலப்ப போறோம் இந்த தடவை. 120 சீட்டு இல்லைங்க, 80-85 சீட்டு ஆட்சிக்கு வருது விஜய் தான் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் வெளியே காட்டுறாரா? சொல்லுங்க, காட்டுறாரா? காட்டணும் இல்ல, காட்டணும் இல்ல, அவருக்கும் காட்டிக்கணும், கூட இருக்கிற நிர்வாகிகளுக்கும் காட்டணும், மக்களுக்கு காட்டணும், தொண்டர்கள் காட்டணும். அவங்க அப்படியே ஒன்றிணைந்து வருவாங்க. என்னங்க அந்த கட்சி, அவங்களுக்கு என்ன கிளை செயலாளர் வரைக்கும் அவங்க நிர்வாகிகள் இருக்காங்களா? அந்த அளவுக்கு கட்சி வேறு வரைக்கும் போயிருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்றாங்க. இல்லைங்க, எங்களுக்கு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொன்னாலும் கூட அந்த நிர்வாகிகள் அப்படியே மக்களை ஓட்டா மாற்றக்கூடிய அளவுக்கான ட்ரைனிங் இருக்கா? ரொம்ப கஷ்டம் தானே. எல்லாரும் புதியவர்கள் தானே, எல்லாரும் புதியவர்கள். அந்த புதியவர்களை வைத்துக்கொண்டு ஒரு மகா சக்தியை உருவாக்குவதற்கான முயற்சிகளை விஜய் எடுக்கிறாரா அப்படின்னா சந்தேகம் தான். இந்த தேர்தலை அவர் சோதித்து பார்க்கிறாரா? டெஸ்டிங் கிரவுண்டா இந்த தேர்தல்? இல்ல தானே. இந்த தேர்தல் எதுக்கான தேர்தல்? ஒரு மாநில சட்டப்பேரவை தேர்தல். இது ஆட்சிக்கு வரணும், முதலமைச்சராகணும். ஒருவேளை வாக்குகள் பிரிந்து, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்து ஸ்பிளிட் ஆகி அது அப்படியே போய் திமுகவை 150 சீட்டுல உட்கார வச்சுச்சுன்னா சாத்தியங்கள் இருக்குங்க, சாத்தியங்கள் இருக்கு, மறுக்க முடியாது. பல கருத்து கணிப்புகள் சொல்லுது திமுக 150+, 170+ எதிர்கட்சி வாக்குகள் பிரிந்தால் திமுக அதோட அதிகமா வெல்லக்கூடும். ஆனால் விஜய் எடுக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய வாக்குகளாகவும் இருந்தால் திமுக சரசரன் குறைய வாய்ப்பு இருக்குங்க. திமுக பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறது, பெண்கள் நலத்திட்டங்களை செய்திருக்கிறது, மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை செய்திருக்கிறது, மாணவிகளுக்கு செய்திருக்கிறது. இதெல்லாம் மறக்க முடியாதுங்க. நேரா அவங்களுடைய கணக்குல கேஷ் ஆகுதுங்க, என்கேஷ் ஆகுதுங்க, பணம் போய் சேருதுங்க மாசம் மாசம். மக்கள் அதை எளிதா மறந்துடுவாங்கன்னா, பேருந்து பயணம், மகளிர் பேருந்து பயணம் இலவசமா இருக்கு. ஒரு பெண் மாதத்துக்கு அவங்க சேமிக்கிற தொகையில ஒரு 1000 ரூபாய் சேமிக்கிற அளவுக்கு நடக்குது. இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் பிரேக் பண்றது எப்படி? விஜய் வென்றாகணும்னா இதற்கு எதிரான வாதங்களை முன்வைக்க வேண்டும். என்னங்க இது ஊழல் பண்றாருங்க, இவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அண்ணா திமுகவுக்கு டைரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், திமுகவுக்கு இன்டைரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் பேசுறாரு விஜய். அது மட்டும் பத்தாதுங்க, அவரும் நிறைய அளவுக்கான நலத்திட்டங்களை, வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார், நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முக்கியமாக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அவர்களுக்கு மாத ஊதியம் கொடுக்கப்படும் இப்படிலாம் சொல்றாரு. அப்புறம் பெண்களுக்கான உரிமை தொகை அது கொடுக்கப்படும், இதெல்லாம் சொல்றாரு. நிறைய நிறைய அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறார். ஆனால் கொடுத்திருக்கின்ற அறிவிப்புகள் போய் சேர்ந்தனவா? திமுகவுடைய வாக்குறுதிகள் செயலாக மாறினவா? எடப்பாடி சொல்றாருல, அது விஜய் சொல்லணும். ஆனா விஜயோட ஸ்டைல வேற. அவர் ஒரு கணக்கில் இருக்கிறாரு. அவரு யாரும் நினைக்கிற மாதிரி அனுபவம் இல்லாதவர் இல்லை. அவருடைய கணக்குகள் சரியா இருக்கு. ஒரு சினிமா நட்சத்திரம், எது வெற்றி பெறும் என்று நல்லாக தெரியும். அப்படி இருக்கிறவரு ஒரு கணக்கு போட்டிருக்கிறாரு. என்ன கணக்கு போட்டிருக்கிறாரு? எப்படி இதை ஜெயிக்கணும், தன்னுடைய முகம் எந்த அளவுக்கு போய் சேரும், ஒவ்வொரு வீட்டுல இருந்து 2-3 ஓட்டு வருமா, ஒரு ஓட்டு வரும்னு சொல்றாங்களே, ஒரு ஓட்டு வந்தாவே 80-85 லட்சம் ஓட்டு வந்துருமே, அதுவே 15-16% ஆயிருமே. 2 ஓட்டு வந்ததுன்னா அது கிட்டத்தட்ட 1.25 கோடி ஆயிருமே. அப்ப ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் வருமே. அதை உறுதி செய்ய வேண்டும் அல்லவா? ஜாதி மதம் சாராத பலர் விஜய் பக்கம் இருக்கிறார்கள், சிறுபான்மை விஜய் பக்கம் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். அதை அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணுவதற்கான திட்டங்கள் இருக்கா? அவர் விஜய் மனசுல வச்சிருக்கலாம், ஆனா அது வெளியே தெரியற அளவுக்கு பண்ணணுங்க. அப்போதான் அவர் பெரிய அளவுக்கான ஒரு கஷ்டத்தை எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பாரு, ஒரு அதிர்வலை கொடுப்பாரு. விஜயை பார்த்து எல்லா கட்சிகளும் பயப்படுது, திமுக பயப்படுது, அண்ணா திமுக பயப்படுது. ஆனால் விஜய் இன்னும் அதிக அளவுக்கான ஆதிக்கம் செலுத்துபவராக அரசியல் ஒரு முகமாக மாற வேண்டும். மாறுவார் என்ற தேர்தல் அவருக்கு ஒரு தனி கணக்கு இருக்கு. அந்த கணக்கு ஜெயிக்குமான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.